நமக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு பல தடவை பல பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அதற்கு காரணம் என்ன? ஒரு குட்டி கதை மூலமாக பார்ப்போம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு நாள் இறக்கும் தருவாயில் ஒரு அப்பா இருந்தார். அவர் தன்னுடைய மகனை அழைச்சு ஒரு பெட்டியை திறக்க சொல்லி அதில் ஒரு வாட்ச் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார். மகனும் அந்த வாட்சை எடுத்துகிட்டு வந்தான். இந்த வாட்ச் எனக்கு உன் தாத்தா கொடுத்தது, இதை நான் உனக்கு தரேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். சரிப்பா அப்படின்னு மகனும் சொன்னான். சரி, இந்த வாட்சை எடுத்துகிட்டு போய் ஒரு வாட்ச் கடையில் கொடுத்துட்டு அவர் எவ்வளோ தருவார்னு அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். மகனும் வாட்ச் கடைக்கு போயிட்டு கேட்டுட்டு அப்பா கிட்ட வந்தான். எவ்வளோ தரதா சொன்னாங்க அப்படின்னு தந்தை கேட்டார். அப்பா 100 ரூபாய் தரதா சொன்னார் அப்படின்னு மகன் சொன்னான். சரி, நீ கார்னரில் இருக்க அண்ணாச்சி கடையில் போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். மகனும் வாட்சை கொண்டு போய் காட்டி அங்கேயும் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். அப்பா கேட்டார், இவர் எவ்வளோ தரதா சொன்னார் அப்படின்னு கேட்டார். அப்பா 200 ரூபாய் தரதா சொன்னாங்க அப்படின்னு மகன் சொன்னான். சரி, நீ மியூசியத்தில் கொண்டு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். மகனும் போய் கேட்டுட்டு வந்தான். அப்பா கேட்டார், மியூசியத்தில் எவ்வளோ தரதா சொன்னாங்க அப்படின்னு. அப்பா 1 லட்சம் தரதா சொன்னாங்க, இனியும் வேணும்னா எக்ஸ்ட்ரா தரதா சொன்னாங்க, ஏன்னா இது பழமையான பொருள், கிடைப்பது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு மகன் சொன்னான். அப்போ தந்தை சொன்னார், உனக்கு இதிலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கத்தான் இதை நான் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னார். நீ உனக்குரிய சரியான இடத்துல இருக்கணும், தவறான இடத்துல இருந்தால் உனக்குள்ள மதிப்பு அங்கே தெரியாமலே போயிடும். அதற்காக நீ கோபப்பட்டாலும் அதுக்கு பலன் கிடையாது. ஏன்னா உன்னுடைய மதிப்பு அங்கே என்னன்னு யாருக்குமே தெரியாது. உனக்குள்ள மதிப்பு உனக்கே தெரியலனா நீ மதிப்பு குறைந்த இடத்தில் தான் இருக்க நேரிடும். உன்னுடைய மதிப்பை நீ தெரிஞ்சுக்கோ, அதன்படி செயல்படு அப்படின்னு அப்பா சொன்னார். எவ்வளவு ஆழமான கருத்து இல்லையா? இது நம் வாழ்க்கையிலும் தான் நடக்குது. நமக்கு திறமைகள் நிறைய இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த திறமைகளுக்கு மதிப்பில்லாத ஒரு இடத்துல இருப்போம். வேலையாக இருக்கட்டும், இல்லை உறவுகளுடன் கூட இருக்கட்டும், நம்முடைய மதிப்பு தெரியாத ஒரு இடத்துல இருந்துட்டு எனக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்கிறத விட்டுட்டு நம்முடைய மதிப்பு தெரிகிற இடத்துல சிறப்பாக வாழ கற்றுக்கணும். அடுத்தவங்க சொல்கிறதுனால இவ்வளோதான் உங்கள் மதிப்பு அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளும் உங்கள் கூடவே சேர்ந்து தூங்கிடும். அடுத்தவர்கள் உங்களை மதிப்பிட்டு ஒரு கூட்டுக்குள்ளே இருக்க வைக்க நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. உங்களுடைய மதிப்பை கூட்ட நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் திறமைகளை வளர்த்துக்கணும். அதை வளர்த்துக்கிட்டு அதை சரியான இடத்துல யூஸும் பண்ணணும். உங்கள் மதிப்பு கூடுவதை நீங்களே அப்போ உணரலாம். சாதிக்காதவரை அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் சாதிச்சிட்டா உங்கள் மதிப்பு கூடுறத நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொன்ன வாயால் உங்கள் மதிப்பை பற்றி பெருமையாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை வளர்த்துக்கோங்க. உங்கள் விலையை தீர்மானிக்கும் பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க நம்பிக்கையுடன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.